அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ என்னுடைய கணவருக்கு பயன்படுத்துகின்ற, அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது, அவருக்கு பயன்படுத்துகின்ற டயபெட்டிஸ் டே, நான் அப்படித்தான் இதை சொல்லுவேன். டயபெட்டிஸ் டே வந்து எப்படி செய்கிறதான்னு தான் இப்போ நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 200 கிராம் வெந்தயம், 100 கிராம் கருஞ்சீரகம், 100 கிராம் ஓமம். இந்த மூன்று தான் இந்த தேநீர் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள். இதை தனித்தனியாக இப்போ வறுத்தெடுப்போம். மீண்டும் சந்திக்கிறேன் உங்களோட. சட்டி சூடாகிய பின்னர் வெந்தயத்தை முதலில் போட்டு வறுக்க போகிறோம். வெந்தயத்தை கறக்க விடக்கூடாது. கறக்க விட்டால் இன்னும் கசக்கும். இது இந்த டீ வந்து கசப்பான டீ. கசப்பு பிடித்தவர்கள் குடிக்கலாம். இப்போ நான் இறக்குற டைம் வந்து விட்டது. நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுக்க போகின்றேன். அடுத்து ஓமத்தை போடுவோம். நன்றாக வறுக்க வேண்டும் என்று இல்லை, ஓரளவு சூடு வந்தால் போதும். இப்போது ஓமத்தை நான் எடுக்க போகின்றேன். அடுத்து கருஞ்சீரகத்தை வறுப்போம். கருஞ்சீரகமும் வறுபட்டு விட்டது. இதை இப்போது அடுப்பிலிருந்து எடுப்போம். இந்த மூன்று பொருட்களும் நன்றாக ஆறிய பின்னர் மிக்சியில் போட்டு அரைத்து பொடி பண்ண போறேன். அதை இப்போது பார்க்கலாம். இனி இதை அரைக்க போகின்றேன். ரெண்டு பகுதியாக பிரித்து அரைக்க போகின்றேன். இதை நான் அரித்து எடுக்க போகின்றேன். இந்த கட்டையை திரும்பவும் போட்டு அரைத்து எடுக்க போகின்றேன். இந்த பொடியை இப்போது அரைத்து முடித்து விட்டேன். இப்போது நான் வந்து இதை வந்து டீ போட போகின்றேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தான் போட போகிறேன். இவ்வளவு காணும். இதை நன்றாக கொதிக்க வைத்த தண்ணி, சுடு தண்ணி, நீங்கள் அடுப்புலையும் கொதிக்க வச்சு டீ போடுற மாதிரி அதுலேயும் கொதிக்க வைக்கலாம். நான் இதை சுடுதண்ணி கொதிக்க வைக்கிறேன். ஹீட்டர்லாம் கொதிக்க வச்சுக்கிறேன். நன்றாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதை உண்டாக ஒரு இதால் மூடி வைப்போம். ஏனெண்டா இது இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். 5 நிமிஷம் கழிச்சு 5 நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது. இப்போ இதை வடிகட்டி என் கணவருக்கு கொடுக்க போகின்றேன். இந்த தேநீரை என் கணவருக்கு கொடுத்து அவர் குடித்துவிட்டு பார்த்த பின்னர் மீண்டும் உங்களோட சந்திக்கிறேன்.
எப்படி இருக்கிறது? கசப்பு, இனிப்பு, இனிப்பு இருக்காது, கசப்பும் புளிப்பும் சேர்ந்த ஒரு டேப்லெட். புளிப்பு இருக்காதுல, புளிப்பு லைட்டா இருக்கு, கசப்பு தான் கூடுதலாக இருக்கும். கசப்பான உணவுகள் எல்லாம் உடம்புக்கு நல்லது என்று கூறுவார்கள். அதனால் இந்த கசப்பான தேநீரை அருந்தி உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருப்போம். இந்த தேநீரை எப்போது பருக வேண்டும் என்று கூறுகின்றேன். இரவு உணவு உண்ட பின் பயன்படுத்தலாம், அல்லது மதியம் உணவு உண்ட பின் பயன்படுத்தலாம். உங்கள் வசதியை பொறுத்து செய்யலாம். நாங்கள் அப்படித்தான் பயன்படுத்தி வருகின்றோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இத்தோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.